உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். தேவ வசனத்தை பெற்ற தேவ மகனே, தேவ மகளே, உன்னை பார்த்து எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ தேவ வசனத்தை பெற்றிருக்கிறதுனாலே நீ தேவனாக இருக்கிறாய். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அதை மாத்திரமா சொன்னாரு, இந்த தேவ வசனம் தவறாததா இருக்க இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தந்தருளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் கிருபையாக கொடுத்த 400 நம்ப முடியாத சத்தியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு 231வது சத்தியத்தை பதிவு செய்யும்படியாக நமக்கு தயவு பாராட்டின தேவாதி தேவனே, உமக்கு நன்றி. இது உம்முடைய கிருபை ஆண்டவரை, எல்லா ஒத்தாசையையும் பரலோகத்திலிருந்து நீர் தருகிறதற்காக நன்றி. தேவனிடம் நாம் பெற்றுள்ள சமாதானம் எப்படிப்பட்டது? மிக முக்கியமான சத்தியம். தேவனிடம் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்பதின் பொருள் என்ன? அருமையானவர்களே, நம்முடைய தேவாதி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் என்ன? சமாதான பிரபு. சமாதான பிரபு. அவர் நமக்காக சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறதுனாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ முற்றிலுமாக தேவனிடம், பிதாவாகிய தேவனிடம், எல்ஷடாய் தேவனிடம் நீ சமாதானம் பெற்றிருக்கிறாய். வாசிக்கட்டுமா? அங்கே ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? நமக்கும் தேவனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது. அவர் நம்மீது கசப்பாக இல்லை, நம்மீது அன்பாக இருக்கிறார், நம்மீது உயிரையே வச்சிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கின அந்த நடுச்சுவராக இருந்த நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டார். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. My Lord is so happy about me. He is so pleased with me. Hallelujah. ஒரு கிரேட் நாலேஜுங்க. இட் கிவ்ஸ் யூ பவர். அது உனக்கு ஒரு பெரிய வலிமையை தரும். இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வலிமையை தரும். நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய சக்தியை அசாத்தியமாக கட்டவிழ்த்து விடுவீர்கள், அகிலத்தையும் அதிரச் செய்வீர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆனால் இதற்கு மாறாக தேவனுடைய சரீரமாகிய சபை எப்படி புரிஞ்சிருக்கு தெரியுமா? என்ன செய்யணும்? நாம் இன்னும் உபவாசம் பண்ணணும், இன்னும் நான் தலைகீழ நிற்கணும், என் பக்தி பெருகணும், அப்போ தான் தேவன் என் மீது பிரியமாக இருப்பார். என்னுடைய பரிசுத்த பெருக வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் என் மீது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்கிற பொய்யை உங்களை நம்ப வச்சு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. எதற்கு? இல்லாத ஊருக்கு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, என்றைக்கு நீங்கள் மறுபடி பிறந்தீங்களோ அன்றைக்கு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட், யூ ஹவ் பீன் சாங்டிஃபைட், யூ ஹவ் பீன் மேட் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். க்ளோரி பீ டு த லார்ட். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் மறுபடியும் பிறந்த அன்று
பூரணமாக சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என் மேலே எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்காருப்பா. ஐயா, இதை விளக்குவதற்காக தான் அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. ஆபிரகாம் தன்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய ஃப்ரெண்டுன்னு பேர் வாங்கினான். தாவீது அவனுடைய குறைகளின் மத்தியிலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினான். பட் யூ dearly beloved, we are far more greater than them. You know what? Our Lord Jesus Christ has died for us. Hallelujah. Oh, thank you, Master. பாருங்க, ஆபிரகாமுக்கோ மோசேக்கோ வேறு யார், பழைய ஏற்பாடு பக்தர்கள், இவர்களோடு தான் தேவன் இருந்தாரே தவிர இவர்களுக்கு உள்ளே தேவன் வாசம் பண்ணவில்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, தேவன் உன்னோடு கூட இல்லை, உனக்கு உள்ளேயே இருக்கிறார். இப்போ எதற்காக? நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டாக்கின நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து ஒழிக்கத்தக்கதாக அதை முடித்துவிட்டு இப்பொழுது எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்ப்பா. நான் இப்பொழுது அப்பழுக்கற்றவன். தொடர்ந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது இந்த சத்தியத்தை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும், மனம் புதிதாகும், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்போ நாமும் தேவனும் யாருங்க? அவர் அப்பா, நாம் பிள்ளைகள். அவருக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறோம். அவர் தலையாக இருக்கிறாரு, நான் சரீரமாக இருக்கிறேன். எனவே அவருடைய அவயவமாகிய அவருடைய சரீரத்தை எல்லா பகுதிகளையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். அதற்கு முன்பதாக இந்த பகைக்கு காரணம் என்ன இல்லையா? உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் யாராம்? தேவர்கள். ஹல்லேலூயா. யோவான் 10வது அதிகாரம் 34-35 சொல்றாருங்க, தேவ வாசனத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவர்கள் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை தவறாதது என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. தேவன் கிருபையாக தந்த 231வது நம்ப முடியாத சத்தியம், தேவனிடம் நாம் பெற்றுள்ள சமாதானம் எப்படிப்பட்டது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டியர்லி பிலோவட். நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் என்னது? சமாதான பிரபு. நம்மையும் தேவனையும் சமாதானமாக்கி விட்டாரே, அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று வேதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்க, ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். டீல் இஸ் ஓவர். அவர் லார்ட் இஸ் so happy about you and me. நம்முடைய தகப்பனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். எனவே அவர் நம்மை குறித்து சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார். ஆனால் பரிதாபமான நிலை என்ன தெரியுமா? தேவன் திருப்தி அடையவில்லை, உன் மீது கோபமாக இருக்கிறாரு, சமாதானம் அடையவே முடியாது. அந்த அளவுக்கு யூ ஆர் குட் ஃபார் நத்திங் ஃபெல்லோ. அப்போ நீ என்ன செய்யணும்? இன்னும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணு, ரொம்ப நேரம் உபவாசம் பண்ணு, உன் பக்தியை கூட்டு, உன் முழங்கால கூட்டு. அருமையானவர்களை, இந்த ஓட்டத்தை விட்டு வெளியேறி வாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் பலனை நம்புறீங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை நம்புகிறீர்கள், உங்களுடைய தேவ நீதியை கற்றுத்தருகிறார்கள். ஐயா, மனிதனுடைய கிரியைகளினால் ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியும் என்றால் சிலுவையே தேவையில்லைப்பா. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி, ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்து, நிறைய நேரம் தலைகீழ நின்று ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியாதுங்க. நீங்கள் அதற்கு பிரயாசப்படுகிறீர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவற்றை அவமதிக்கிறீர்கள். அந்த துணிகரமான பாவத்தை செய்யாதிருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டு 27 ஆண்டுகள் ஓடிட்டே இருக்கிறேன்.
காலையிலே 3 மணிக்கு எழுந்து பார்க்குறேன், ஒரு நேரம் உபவாசம் பண்ணுறேன். எதுக்கு? எங்கள் அப்பாவை பிரியப்படுத்த. ஆனால் அப்பா என்ன சொல்கிறார்? ஏடே, நான் உன் மேலே பிரியமாக தானே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய தகுதியினால் அல்ல, என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உனக்கும் எனக்கும் தடையாக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை உடைச்சிட்டப்பா. இப்போ கட்டளைகளே கிடையாது. கட்டளை என்று ஒன்று இல்லை என்றால் மீறுதலே கிடையாது. மீறுதல் என்று ஒன்று இல்லை என்றால் என்ன கிடையாது? தண்டனையே கிடையாது. பாருங்க, எத்தனை பேர் புரிகிறீர்கள் அருமையானவர்களே? தேவனுடைய சரீரமாகிய சபை அறிய வேண்டிய சத்தியம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க. நீங்கள் இன்னொன்று நான் பாவின்னு நினைக்கிறா எவ்வளவோ முட்டாளாக இருக்கிறா பாரு. நான் சொல்லலைங்க, பவுல் சொல்கிறாரு, ரோமர் 10, 2, 3, 4 அறிவில்லைங்கிறாரு. ஏன்? மனுஷனுடைய பிரயாசத்தை நம்புகிறீர்கள், நீங்கள் சிலுவையை நம்பவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை இந்த நாளை நிச்சயமாகவே தருவார் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன் அருமையானவர்களை. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணவில்லை, ஜனங்களோடு கூட தான் போனாருங்க. இப்போ எங்கெங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார்ப்பா. எனவே ஐ எம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். கர்த்தர் நல்லவர். தாவீது பலவிதமான குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். அவனோடு சமாதானமாக இருந்தான். அவன் மீறாத கட்டளையே இல்லை. விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே பண்ணாங்க, கொலை செய்தான். ஆனால் இருதயத்திற்கு ஏற்றவன் பெயர் பெற்றான். சரிங்களா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றான். ஐயா, அவர்களை விட 10,000 மடங்கு உயர்ந்த ஸ்டேட்டஸில் தேவன் நம்மை வைத்திருக்கிற. ஏன்? அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. ஆமென். தாவீதுக்காக, ஆபிரகாமுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லைங்க. மாத்திரமல்ல, அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை அவர் நீக்கவில்லை, கிறிஸ்து இயேசு நீக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பகையா இருந்த என்ன செய்தார் பாருங்கள். அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். The book of Ephesians chapter 2 verse 14 I shall read for you. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். பாருங்கள், இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி செய்யும்படியாக சமாதான காரணர் ஆகிவிட்டார் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. எனவே தாவீது, ஆபிரகாம், மோசே இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். நாமோ தேவனுடைய பிள்ளைகளை ஆகிவிட்டோங்க. நமக்கு தேவனுக்குள்ள உறவு என்ன? அப்பா பிள்ளை. பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவு என்ன? என்னுடைய ஜனம். இப்பொழுது என்ன சொல்றாரு? என்னுடைய பிள்ளைங்கிறார். எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது அருமையானவர்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்ப உறவை உண்டாக்கினது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். That is the power, the unique power of the blood of Jesus. ஐயா, அது ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தினால் வந்த உறவு அல்ல, இளங்காளையினுடைய ரத்தத்தினால் வந்த உறவு அல்ல. ஒரு பாவமும் அறியாத அந்த பரிசுத்தமான தேவகுமாரனுடைய ரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் பகையாய் இருந்தவற்றை ஒழித்து கொண்டு தகர்த்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. The responsibility. He did it perfectly, dearly beloved. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மாத்திரமல்ல, அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டாருப்பா. கர்த்தர் நல்லவர். எல்லாத்துலேயும் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா, இந்த சால்வேஷன் டியர்லி பிலவட். நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். நானோ, யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படம் வந்துட்டேன். ஐயா, எனக்குள்ள இருக்கிற உயிர் பரிபூரணமாக இருக்குப்பா. அப்படின்னா என்ன பொருள்? அப்பழுக்கற்றது, ஒரு குறைவும் இல்லாதது. கொலோசையர் 2:10 வாசிங்க. எபிரேயர் 10:14 வாசிங்க. ஐயா, நான் இப்பொழுது அப்பழுக்கற்றவன். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. பவுல் மாத்திரம் இல்லை என்றால், அருமையானவர்களே பாருங்க, அவருடைய சீஷர்கள் ஒருவன் பின்வாங்கி போய் தற்கொலை பண்ணிட்டான். மீண்டும் 11 பேரும் இந்த வெளிப்பாடுகளை போதிய அளவு பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் பாதியிலேயே 12 பேரையும் கழட்டி விட்டார். பவுல் வரார், பிக்சரில் முழங்குறாரு. வெளிச்சம், வெளிப்பாடு. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிப்பாடு, ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க. பெருக்கம் என்பது தலையெழுத்து. அது எது வரைக்கும் பெருக பண்ணும் தெரியுமா? வெள்ளம் போல வெளிப்பாடுகளை தந்து பெருக பண்ணுவோம். பெருக்கம் என்பது என் தலையெழுத்து, வேதமெங்கும் இதையே சொல்லுது. அவர் மேல் அன்பும் அவரை அறிகிற அறிவும் அனுதினமும் பெருகுகின்றன. புதிய புதிய வெளிப்பாடுகள் வெள்ளம் போல பெருகுகின்றன. வெள்ளம் போல வெளிப்பாடுகள் வேண்டுமா? எங்கள் செய்தியை ஒரு 100 செய்தியை கேட்டிருக்கேங்க. உங்களுக்கு புதிய புதிய வெளிப்பாடுகளை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவில் உங்கள் மைண்ட் செட் ஆயிரும். வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக மாறிவிடும். அருமையானவர்களே, உங்கள் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம யார் தெரியுமா? அதுக்கும் பவுல் தான் பதில் வச்சிருக்கிறார் பாருங்க. The book of Colossians chapter 1:21 I shall read for you. கொலோசையர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே, முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி விட்டார். ஐயா, உங்களுக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எந்த எரரும் இல்லை. அதான் சொல்றார் 10:10, நானும் அவைகளை பூரணப்படுத்த வந்தேன். இப்போ என்னுடைய ஸ்பிரிட் மேன் இஸ் டோட்டலி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். The God of spirit looks me only in my spirit man. It is perfectly perfected and he is so pleased with me, dearly beloved. Oh, thank you master. What a loving daddy. அதனால தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிரயாசத்தினாலேயோ நாம தலைகீழ நின்றதுனாலேயோ 1% கூட தேவனோடு என்ன செய்ய முடியாது, சமாதானம் பெறவே முடியாதுங்க. ஏனென்றால் நல்லவன் ஒருவனும் இல்லை. அது மாம்ச பிரயாசத்தினாலே முடியாது. அவர் எந்த அளவுக்கு செய்தார் தெரியுமா? எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து செய்தார் தெரியுமா? சிலுவையிலே நடந்தவற்றை இன்றைய சரீரமாகிய தேவனுடைய சரீரமாகிய சபை அறியவில்லை. அதை வாசிக்கட்டுமா? ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கோ உன் தகப்பனாகிய தேவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. 1% கூட அவர்கிட்ட போக முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது என்பது எந்த ஒரு மனுஷனாலும் சாத்தியமே கிடையாதுங்க. நம்ம பல முறை பார்த்துருக்கோம் பாருங்க. 613 பிரமாணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றிலே தவறினாலும் 0 மார்க் தான். அரை கிணறு தாண்ட முடியுமா? முடியாது. தாண்டுனா முழு கிணறும் தாண்டணும். அதே போல நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி தேவனோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால், முதலாவது சிலுவையை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். 2வது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நடக்க முடியாததற்கு பிரயாசப்பட்டுட்டே இருக்கீங்க. அதனால தான் பவுல் என்ன சொல்லுகிறாரு? அட முட்டாள்தனமான இஸ்ரவேலர்களே. ரோமர் 10வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4வது வசனங்கள். ரோமர் 10, 2, 3, 4வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? முட்டாள்தனமான வைராக்கியம். ஏன்? 3வது வசனம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், they were ignorant of God's righteousness, தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாருங்க. அதை என்ன செஞ்சிட்டாருங்க?
எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். எபேசியர் 2, 14, 15, 16 இஸ் so clearly mentioned. எப்படி இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருந்து, சமாதானத்திற்கே வேறாக இருந்து, நமக்கும் தேவனுக்கும் பகையை உண்டு பண்ணின நியாயப்பிரமாண கட்டளைகளை என்ன செஞ்சார்னு வாசிப்போமா? எபேசியர் 2, 14, 15, 16 முக்கியமான வசனம். நீங்கள் இந்த நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. அப்பொழுது நீங்கள் ஒரு பாவம் செய்யிட்டீங்க, ஒரு பொய் சொல்லிட்டீங்க, நீங்கள் பிசாசுக்கு கதவை திறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், எப்பா சட்ட திட்டம் ஒன்றுமே கிடையாதுப்பா. எனவே நான் மீறவும் இல்லை. எனவே எனக்கு எந்த தண்டனையும் கிடையாது. நான் குற்றவாளியே இல்லை, நான் குற்ற உணர்வு அடைய மாட்டேன் என்று நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த பாவத்தை திரும்ப செய்ய முடியாதபடி அந்த சமாதான பிரபுனாலே நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அருமையானவர்களே, நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் எவரே இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து 15 சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தகர்த்துட்டாரு, கொண்டுட்டாரு, ஒழிச்சிட்டாரு. நீங்க தேடி போறீங்க, எங்க நியாயப்பிரமாணம் இருக்கு? நான் இன்னும் எதற்காக கீழ்ப்படிய வேண்டுமா? ஒரு பெரிய ஊழியர்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க. அவர் ஒரு நாள் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு நாள் வேதத்தை வாசிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒருத்தர் போய் கேட்டாராம், ஐயா என்னையா எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்க? இல்லைப்பா, நான் இன்னும் கீழ்ப்படியாத ஏதாவது சட்டம் வேதத்தில் இருக்கிறதா என்று தேடி பார்த்தாராம். மிஞ்சின நீதிமான் இயேசு கிறிஸ்துவே அவருக்கு வேண்டாம், என் பலத்தினாலே கீழ்ப்படிஞ்சிடுறேன். வேலைக்கு ஆகாது, பருப்பு வேகாதுங்க ஐயா. ஒரு மனிதன் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். உங்களுடைய கிரியைகளினாலே, உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே உங்களாலே நீதிமான் ஆக முடியும் என்று நீங்கள் நம்பினால் சிலுவையை காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். எஸ் அருமையானவர்களே, ஐயா அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, உன்னால நம்ப முடியல. நமக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த, நமக்கும் தேவனுக்கும் இருந்த சமாதானத்தை குலைத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கொண்டார், தகர்த்தார், ஒழிச்சிட்டாரு. இல்லை இல்லை, நான் தோண்டி எடுக்கிறேன். அவர் குழி தோண்டி புதைத்தது ஏன் தோண்டி எடுக்கிறீங்க? நீங்கள் சத்தியத்தை அல்லது தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் கீழ்ப்படிதல்ல ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காதுங்க. சியர் அப் ஐயா. உங்களுடைய பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன், மாம்சத்தில் நீங்க பாவம் செய்கிறீங்க, சிந்தனையில பாவம் செய்கிறீங்களே, அந்த பாவத்தை தேவன் பார்க்கிறதே இல்லைங்க. ஏனென்றால் பாவத்தை பார்க்காத சுத்த கண்களுடைய தேவன் உன்னுடைய இன்விசிபிள் ஸ்பிரிட் மேனை பார்க்கிறார். இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஆல் க்ளோரி பீ டு தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அற்புதம் செய்யாத நாளே இல்லைங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் குற்ற உணர்வு என்பது அறவே இல்லை. விசுவாச விண்ணை தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேங்க் யூ மாஸ்டர். அதனால தான் வேதம் முழுவதும் எழுதியிருக்கு. எதில் எழுதியிருக்குங்க? அந்த ஆதி அமையன் ரோமர் 8:30 நான் உங்களுக்கு வாசிக்கவா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனம். இந்த எண்ணையாவது ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறவர்கள் பிசாசுக்கு கதவை திறக்க மாட்டீங்க. 8:30 ஆஃப் ரோமன்ஸ். எவர்களை முன்குறித்தாரோ, நீ முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களோ ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்ப்பா. எப்போ உன்னை 100க்கு 100 நீதிமானாக அவர் மாற்றவில்லை என்றால் என் பிரசங்கத்தை நீ கேட்க முடியாது, உனக்கு புரியாது.
நீ கண்கள் திறக்கப்படாத பாவி. இப்படி சொல்றேன். நீ கண்கள் திறக்கப்படாத யாருங்க? விசுவாசி. அருமையானவர்களே, இல்லை உங்களுக்கு சந்தேகம் வருது பாருங்க. அதனால நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா, நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேனா, நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேனா, மகிமைப்படுத்து. ஐயா அருமையானவர்களே, இதில் ஒரு முடி கூட தப்பு கிடையாதுங்க. ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பு கூட தப்பு கிடையாது. இதை கேட்கிற மகனே மகளே, நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே முன்குறிக்கப்பட்டிருக்கிறாய். ஏற்ற வயது அந்த வயதில் நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, அழைக்கப்பட்டதுனால தான் ரட்சிக்கப்பட்டாய். நீ என்றைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே நீ என்ன ஆயிட்டா? தேவ நீதிமானாக, தேவ நீதிமாட்டியாக மாறிவிட்டீர்கள். அருமையான சகோதரிகளே, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கு. Thank you master. Hallelujah. See, that is the power of the divine peace. சமாதான பிரபு மூலமாக நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோமே, அதனுடைய வலிமையை நாம தியானிக்கிறோங்க. அதனுடைய வலிமை என்ன தெரியுமா? அது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே நடுச்சுவராக பகையாக நின்ற அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து ஒழித்து கொண்டு விட்டார. கொண்டு நமக்கு தேவனுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார. அந்த சமாதானத்தினுடைய வலிமையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அது என்ன செஞ்சுட்டு நம்ம பெர்ஃபெக்டட் ஆக்கி விட்டுங்க. கொலோசையர் 2:10, எபிரேயர் 10:14. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியே, நீ இன்னைக்கு 1000 பிரச்சனையில இருக்கலாம். அங்கள் எனக்கு இன்னும் சில பாவத்திலிருந்து விடுதலை என்னால் அடைய முடியவில்லை. நீ உன்னுடைய ஆவி மனிதனிலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். இன்னும் எனக்கு சில சூழ்நிலைகளை கடங்காரத்தில் நான் பொய் சொல்கிறேன். உன்னுடைய ஆவி மனிதனிலே தேவன் உன்னை நீதிமானாக்கி வச்சிருக்கிறாரு. உன்னை சமாதான பிரபு மூலமாக சமாதானப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதை ஒரு உரம் சேதப்படுத்தவே முடியாது. In other words, the relationship which was created by our elder brother Jesus Christ is unchangeable. அதை கரப்படுத்தவே முடியாதுங்க. எபேசியர் 1:13. that is the power of the சமாதான பிரபு. the prince of peace உடைய அந்த வல்லமை என்ன தெரியுமா? அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அந்த இளைய குமாரனை போல அப்பாவுக்கு விரோதமாக எவ்வளவு துரோகம் பண்ணாலும், விபச்சாரம் பண்ணாலும், பாவத்தில் இருந்தாலும் அப்பாவுடைய அன்பு மாறாத அளவுக்கு அந்த சமாதானம், சிலுவையில் உண்டு பண்ணப்பட்ட சமாதானம் நமக்கும் தேவனுக்கும் இடையில இறுக்கமான உறவை உண்டாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். Thank you Lord for your goodness. நன்றி ஆண்டவரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் வாசிக்கிற ஒரு வசனத்தை கொலோசையர் 1:21. The book of Colossians chapter 1 verse 21, very important truth which the 21st century church has not understood and accepted. கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும், you have been sanctified, குற்றமற்றவர்களாகவும், அடுத்ததான் முக்கியம், கண்டிக்கப்பட முடியாதவர்களாகும்படியாக மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நம்மை ஒப்புரவாக்கி விட்டார்ப்பா. நமக்கு தேவனுக்கு இடையில எந்த பாவமும் எந்த நடிச்சுவரும் வரவே முடியாது. See, it is his sovereign wisdom. அது என்ன? அவருடைய அந்த அனந்த ஞானம் என்ன தெரியுமா? எப்பா, சட்டனே ஒன்று இருந்தால் தானே என் பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. சட்டத்தை தூக்கி தூரப்படு. அந்த சட்டத்தை இன்னும் 2000, 3000, 4000 ஆண்டுகள் கழித்து வரப்போகிற சந்ததியும் மீற போகிறார்களே, அதற்குரிய உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனத்தை தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று முன் வந்தாருங்க. அந்த சிலுவையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள், அவமதிக்காதீர்கள், கால்களில் கீழே போட்டு மிதிக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது குற்றமற்றவர்கள்.
பாவமே செய்யாதவர்கள், அப்பழுக்கற்றவர்கள் மகனே மகளே. இதை விட நல்ல இதுதாங்க காஸ்பல். நம்முடைய கீழ்ப்படிதலில் இன்றைக்கும் குறைவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் சொல்லலைங்க, பவுல் சொல்லலை, இயேசுவே சொல்லிட்டாரு, நல்லவன் ஒருவனுமே இல்லை. ஐயா, பாவம் செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், செய்ய போகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னா, இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா உலகத்தில் இருக்க வரைக்கும் நம்ம நீதிமான் ஆகவே முடியாது, நீதிமான் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களே, அதை நான் சொல்கிறேன். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய இந்த திரியேக தேவன் மாத்திரம்தாங்க பரலோகத்தில் இருக்க முடியும். ஒரு மனுஷனும் போக முடியாது, பவுலும் போக முடியாது, பீட்டரும் போக முடியாது, ஆபிரகாமும் போக முடியாதுங்க. ரைட்? யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதில் கூப்பிடுங்க. உங்கள் பாஸ்டர் சொல்கிறார் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா இந்த நம்பரை நான் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன். வேத வசனத்தை அவமாக்குகிறவர்கள் அதிகப்படிச்சா எம்பசைஸ் பண்ண, உன் ஜெபம் போதாது, உன் பரிசுத்தம் போதாது, முழங்கால் தேய்ந்தது போதாது, உன் காணிக்க போதாது, உன் பக்தி, அருமையானவர்களே போதாது என்பதை நீங்கள் நிறுத்திவிட்டு போதும் போதும், சிலுவையிலே நடந்தவை போதும் போதும் என்று நீ என்னைக்கு பேசுகிறாயோ அன்றைக்கு நீயும் வாழுவாய், உன் சபையாரும் வாழுவார்கள். விசுவாச விண்ணை தொட்டு விடும் மகனே மகளே. தேவையானது உதாங்க விசுவாசம் தாங்க. உங்களுக்கு தேவையானது வசனத்தினால் வரக்கூடிய விசுவாசம் மாத்திரமே தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நீங்கள் பாவி என்று தீர்ப்பளிக்க முடியாத வகையில் தேவன் முன்பாக கிறிஸ்து இயேசுவால் நிறுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். இதா சொல்லவே முடியாது. நீ முழங்கால் போடலை, நீ முழங்கால் போட்டது போதாது, கீழ்ப்படிந்தது போதாது, நீ என்ன செஞ்சிட்டா, பெண்களை இச்சையோடு பார்த்துட்டா. ஐயா, இப்படி சொல்ல முடியாதபடி நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வாயை அடைத்து விட்டார். That is the power of the Prince of Peace. சமாதான பிரபுடைய வலிமையே அதாங்க. குற்றமுள்ளவர்கள், பாவிகள், துரோகிகள் அத்தனை பேரையும் நீதிமானாக மாற்றினது அவர் சிலுவையில் கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலினாலே ஆயிற்று. அது ஒரு பூரணமான கீழ்ப்படிதல். எனவே இதை கேட்கிற மகனே மகளே, சந்தோஷப்பட்டு களிகூறு, நீனும் பூரணமானவன், நீ பூரணமானவள் என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுறேன். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள். ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஒவ்வொரு திங்கள் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை வேதத்தின் மகத்துவங்களை ஆழமாக அறிந்து
ஆனந்த வாழ்வு வாழ இலவச ஜூம் மீட்டிங். ஜாஸ் வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் ஊரில் 50 முதல் 5000 பேருக்கு 2 அல்லது 3 நாட்கள் உலகத்தை உலுக்குவோர் கருத்தரங்கு நடத்த எங்களை நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், வாழ்வோம், வையகத்தை வாழ வைப்போம்.